அடுத்த வாரம் தமிழ்நாட்டுல உள்ள 10,000 பேர் கையில அரசாங்க வேலைக்கான அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க. தமிழ்நாடு அரசுலேருந்து அடுத்த வாரம் 10,000 பேருக்கு அரசாங்க வேலைக்கான அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் முதல்வர் கையால குடுக்குறாங்க. அத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இது வந்து ஒரு அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அடுத்த வாரம் 10,000 பேருக்கு சென்னையில தான் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் குடுக்க போறாங்க. என்னென்ன ஜாப் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வாங்க பார்த்தரலாம். இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அஃபிஷியலா நியூஸ் பேப்பர்லயே வந்திருக்கு. 10,000 பேருக்கு பணி நியமன ஆணை. ஸோ இத எங்க குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில பிரம்மாண்டமான ஒரு மேடை போட்டு, அந்த மேடையில 10,000 பேருக்கும் ஒரே டயத்துல அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்றாங்க. 10,000 பேர்னா யார் யாருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே குடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு யார் யாரெல்லாம் முடிவு ஆயிருக்காங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் யார் யாரெல்லாம் எழுதி செலக்ட் ஆயிருக்கீங்களோ குரூப் 4 அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில செலக்ட் ஆனவங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிஆர்பி அதாவது இந்த டீச்சர் வேலைக்கு எழுதியிருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ இதுல வந்து உடற்கல்வி டீச்சர், முதுகலை டீச்சர் எல்லாருமே வந்து சேர்த்து தான் வருது. அவங்க எல்லாருக்குமே வந்து இதுல ஆர்டர் குடுத்துருவாங்க. அது இல்லாம 3வது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பி எக்ஸாம். அதாவது மெடிக்கல் போர்ட் எக்ஸாம் எழுதிட்டு ஆல்ரெடி வெயிட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வேலை குடுத்துருவாங்க. ஸோ எம்ஆர்பி எக்ஸாம் பத்தி நான் ஆல்ரெடி நம்ம சேனல்லயே ஒரு வீடியோ போட்டு அதுல முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஜனவரில, பிப்ரவரில கண்டிப்பா அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் குடுத்துருவாங்க அப்படின்னு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைச்ச இந்த அஃபிஷியல் சோர்ஸ்லேருந்து தான் வந்துச்சு. ஸோ இந்த 10,000 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த 3 வேலைக்கு மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அடுத்த வாரம் பிப்ரவரிக்குள்ள இந்த 10,000 பேர்ல வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப்க்கு யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இன்டர்வியூ எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிருக்கோ, அவங்கள முடிஞ்ச அளவுக்கு இந்த 10,000 பேர்ல ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா, இந்த 10,000 பேருக்கான டீட்டெயில்ஸ் இப்ப தான் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. பட் இதுக்கான டிசிஷன் ஆல்ரெடி டிசம்பர் மந்த்தே அவங்க எடுத்துட்டாங்க. இந்த டிசம்பர் மந்த் டிசிஷன்ல என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஆர்பியா இருக்கட்டும், எம்ஆர்பி, குரூப் 4 அது இல்லாம இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் பிசி வேலைக்குமே வந்து இதுல முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பார்த்தாங்க. பட் நம்ம பிசி வேலை உங்களுக்கே தெரியும். இப்பதான் அந்த வெரிஃபிகேஷன் அதாவது பிசிக்கல் டெஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து முதல் கட்டமா தான் நடக்குது. ஸோ இந்த வேலை முடிஞ்ச உடனே 2வது கட்டமா பிப்ரவரி மந்த்லயே இந்த எலக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடத்துவாங்க கண்டிப்பா. அதுல இந்த பிசி ஜாபா இருக்கட்டும், வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப்க்கா இருக்கட்டும், வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆன மாவட்டங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இதுல கண்டக்ட் பண்ணதா அவங்க டிசைட் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு சில இன்டர்னல் காரணத்தினால தான் அது தள்ளி போகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரம்மாண்ட விழால வந்து 10,000 பேருமே பார்த்தீங்கன்னா, முதல்வர் கையால தான் நீங்க அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்க போறீங்க. ஸோ இதுக்கான பெரிய ஒரு ஸ்டேஜ் அமைக்கிறதா இருக்கட்டும், அந்த விழாக்கான ஏற்பாடுகள் ஆல்ரெடி தொடங்கப்பட்டுட்டு, ஸோ அதுதான் வந்து இந்த இதுலயுமே இந்த டீட்டெயில்ஸுமே வந்து நியூஸ் பேப்பர்ல குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நீங்க ஆல்ரெடி யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆயிருக்கீங்களோ குரூப் 4ல அவங்க பேர் எல்லாமே கன்ஃபார்மா வந்துரும். அது இல்லாம டிஆர்பி அண்ட் எம்ஆர்பில ஆல்ரெடி செலக்ட் ஆனவங்க, அது இல்லாம ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இப்ப எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் முடிச்சுட்டு ஆர்டர் காப்பிக்காக யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அவங்க பேர் எல்லாமே இதுல வந்துரும். இன்னும் முக்கியமா இந்த நியூஸ் பேப்பர்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு மட்டும் 5,000 பேருக்கு மேல செலக்ஷன் பண்றதாகவும், டிஆர்பி ஜாப்க்கு அந்த டீச்சிங் ஜாப்க்கு 1,700 பேருக்கு மேல வந்து வேலை வழங்க போறாங்க. அடுத்தது எம்ஆர்பி ஜாப் பார்த்தீங்கன்னா, நெறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன் இங்க போயிட்டுருக்கு. ஸோ எம்ஆர்பி ஜாப்க்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 3,000 பேர் கிட்ட வந்து எம்ஆர்பி ஜாப்க்கான பணி நியமன ஆணை வந்து வழங்குறாங்க அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே ஒரே ஸ்டேஜ்ல ஒண்ணா தான் பணி நியமனம். இந்த ஆணை கொடுத்த உடனே நீங்க பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எலக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கான அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து நீங்க அதுல ஜாயினிங் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ இது எல்லா ப்ராசஸும் எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் முதல் வாரம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதாவது அடுத்த வாரம் தான் இதெல்லாம் நடக்க போகுது. ஸோ இந்த மாரி ஜாப் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.